கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள் கூறி வரவேற்கிறேன். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலைப்பின் கீழாக நாம் தேவனுடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டு வருகிறோம். கடந்த வாரம் சுவிசேஷம் என்னும் தலைப்பின் கீழாக, அதாவது வேதாகமத்தில் குறிப்பிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு ரகசியத்தை குறித்து போன வாரம் நாம் தியானிச்சோம். இந்த வாரம் அதனுடைய தொடர்ச்சியாக ஆவிக்குரிய ரீதியில், அதாவது ஒருவர் ரட்சிக்கப்படணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும். போன வாரம் சுவிசேஷத்தை குறித்து வாசிச்சோம். சுவிசேஷம் அப்படிங்கிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், இது எல்லாவற்றையும் நம்ம நினைவு கூறணும், விசுவாசிக்கணும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா சுவிசேஷத்துக்கு நம்ம இதுதான் கீழ்ப்படியணும். இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியம். இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே பிதாவாகிய தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஒரு ரகசியமா இருக்கு. தேவ தூதர்கள் கூட பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு ரகசியம் எப்படி பிதாவாகிய தேவன் வெளிப்படுத்த இருக்கிறார் அப்படின்ட்டு அவங்க ரொம்ப உற்று பார்த்தாங்க. அது இயேசு கிறிஸ்துவின் காலத்துல அப்படிப்பட்ட ஒரு ரகசியமானது வெளிக்கொண்டு வரப்பட்டது. அடுத்ததாக இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற ஒரு விஷயம் என்னன்னா, ஒருவர் ரட்சிக்கப்பட என்ன செய்யணும். இது முக்கியமா பாத்தீங்கன்னா சிறு பிள்ளைகளுக்கும் சரி, முக்கியமா ஞானஸ்நானம் எடுக்க போகிறவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பா இருக்கு. இப்போ இன்னைக்கு நான் சொல்ல இருக்கிற எல்லா வேத வாக்கியங்களும் நம்ம படிக்கிறது மாத்திரம் இல்லாம அதை நம்ம அனுதினமும் ஆராய வேண்டியது அவசியமாக இருக்கு. இது ஞானஸ்நானம் எடுக்க போறவர்களுக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அதன் பிறகு ஞானஸ்நானம் எடுத்தவர்களுக்கு கூட திரும்ப நம்ம ஒரு ரிவைஸ் பண்ற ஒரு விஷயமா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம ஒரு சில வசனங்களை வாசித்து நம்ம தேவனுடைய செய்திக்கு நம்ம கடந்து செல்வோம். முதலாவதாக 1 யோவான் 3ஆம் அதிகாரம் வசனம் 4. பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அதாவது ஒரு காலகட்டத்துல எப்படி பிதாவாகிய தேவன் இந்த பூமியை இந்த பூமியும் பூமியில் உள்ள மனுஷனையும் படைக்கும் பொழுது எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அதே நேரத்துல பிதாவாகிய தேவனுக்கும் பாத்தீங்கன்னா மனுஷங்களுக்கும் எந்த ஒரு பிரிவினையும் இல்லாம இருந்துச்சு. ஆனா அந்த பிரிவினை பாத்தீங்கன்னா எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாவம் இந்த பூமியில எப்போ வந்துச்சோ, பாவம்ங்கிறது எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கர்த்தருடைய பிதாவாகிய தேவனுடைய கட்டளைக்கு எப்போ நம்ம கீழ்ப்படியாம நடக்கிறோமோ, அவருடைய பேச்சை மீறி நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம பண்ணும் பொழுது, அவருடைய கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படியும் போதுதான் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பாவங்களானது வரும். இந்த 1 யோவான் 3ஆம் அதிகாரம் வசனம் 4 கூட வாசிக்கும் பொழுது, நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அதாவது நியாயப்பிரமாணம் கொடுக்கறதுக்கு முன்பாகவே பாத்தீங்கன்னா பிதாக்களின் காலத்துல ஆதாம் ஏவாள் தவறு செஞ்சிருக்காங்க. அப்போ ஒரு காலகட்டத்துல நம்ம தேவனோடயே சந்தரிச்சிட்டு இருந்தோம். ஆனா சாத்தான் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்மளை கம்ப்ளீட்டா அவனுடைய இடத்துக்கு கொண்டு போறான். அதன் பிறகு நம்ம இந்த உலகத்துல சாத்தானுக்கு நம்ம அடிமைப்பட்டு இருந்தாலும் கூட திரும்ப எப்படி நம்ம கர்த்தரிடத்துல போய் சேருவது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறித்து தான் நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஏன்னா எல்லாருமே நான் பாவம் செய்யல, நான் ரொம்ப உத்தம அப்படின்ட்டு யாருமே சொல்ல முடியாது. நாம எல்லாருமே பாவம் செஞ்சிருக்கோம். மோசேயின் காலத்துல நியாயப்பிரமாண கட்டளைகள் கொடுக்கப்பட்டது. அதுலயும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த நியாயப்பிரமாண கட்டளை நிறைவேற்றல, எக்ஸப்ட் ஒரே ஆளை தவிர, அது வேற யாருமே கிடையாது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆனா இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலியமா கொடுக்கப்பட்ட அந்த சுவிசேஷத்துக்கும் அந்த கட்டளைக்கு நாம எந்த அளவுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கிறோம் அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கு. ஏசாயா 59ஆம் அதிகாரம், ஏசாயா 59ஆம் அதிகாரம் வசனம் 1-2 கூட நம்ம வாசிக்கலாம். அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிப்படாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை பிறக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு வசனத்துல வாசிச்சோம், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். ஒரு குழந்தை பிறக்குது. அப்ப அந்த குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தையின் இடத்துல ஏதாச்சும் ஒரு பாவம் இருக்குமா, குற்றம் இருக்குமா அப்படிங்கறது பார்க்கும் பொழுது கண்டிப்பா கிடையாது.
அது ரொம்ப ரொம்ப பரிசுத்தமா இருக்கும். ஏன்னா அதுக்கு உலகமே தெரியாது, விவரமும் தெரியாது, பொய் பேச தெரியாது, திருட தெரியாது, கெட்ட பழக்கம் எதுவுமே இருக்காது. சோ அப்படி இருக்கும் பொழுது ஏன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளை என்னிடத்துல கொண்டு வாருங்க, பரலோக ராஜ்யம் இவர்களுடைய இப்படிப்பட்டவர்களுடையது அப்படின்றாரு. ஏன்னா அந்த குழந்தைங்களுடைய மனசு இருதயம் வந்து பாத்தீங்கன்னா நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது, தப்பான காரியங்களும் அவ்வளவு பண்ண மாட்டாங்க. சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகளை வந்து அப்படி சொல்றாரு, பரலோக ராஜ்யம் இப்படிப்பட்டவர்களுடையது. நம்மளுடைய இருதயமும் அப்படிப்பட்ட ஒரு இருதயமா, குழந்தைங்களுடைய இருதயமா நம்ம தாழ்மையா இருக்கணும். அப்படி இருந்தா மாத்திரம்தான் நாமளும் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தரிடத்துல நம்ம வந்து பிரவேசிக்க முடியும், தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம போய் சேர முடியும். அது மாத்திரம் இல்லாமல் அப்போ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வளரும் பொழுது, உலகத்துல நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த வாலிப பிரயாசத்துல வளரும் பொழுது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஞானம் வந்துடும், நல்லது எது கெட்டது எது. நல்லதை சூஸ் பண்ணா பிரச்சனை கிடையாது. ஆனா நம்மளுடைய அட்ராக்ஷனே ஒரு மேக்னெட் எப்படி வந்து பாத்தீங்கன்னா நார்த் போலும் சவுத் போலும் அப்படி இழுத்து ஒட்டிக்குது. நம்ம வந்து அப்படி அந்த கெட்டது பண்ணா நம்ம ஒரு கெத்து, பாவம் பண்ணா அப்பதான் எல்லாருமே நம்மள வந்து புகழ்வாங்க அப்படிங்கிற மாதிரி வாலிப பிரயாசத்துல வந்து தோணும். 4 பேரை அடிச்சா நான் வந்து பெரிய ஆளு, 4 பேரை ஏமாத்தி நம்ம வந்து பொழைக்கலாம். இந்த மாதிரி பாவங்கிறது வந்து ஈஸியா அட்ராக்ட் கிடையாது, நல்ல காரியங்களை ஈஸியா அட்ராக்ட் ஆக மாட்டோம். சோ அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சாத்தான் வந்து ஈஸியா நம்மளை வந்து அவன் வலைக்குள்ள போட்டுரும். அப்போ இந்த மாதிரியான பாவங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல நாம எல்லாருமே ஒன்னா இருக்கிற நேரங்கள்ல, அதாவது நாமளும் பிதாவாகிய தேவனும் ஒற்றுமையா இருக்கிற அந்த சிச்சுவேஷனை வந்து கெடுத்து போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாவம். நல்லா போயிட்டு இருப்போம், வேதாகமத்தை நல்லா ரெகுலரா வாசிச்சுட்டு இருப்போம், நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு இருப்போம், ஆராதனைக்கு தவறாம வந்துகிட்டு இருப்போம், ஆவியில நம்ம அதிகமா வளர்ந்துட்டே இருக்கும்போது சாத்தான் பாப்பான் இவனை என்ன பண்றது, இவனை ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணுமே, இவனை வந்து எப்படியாச்சும் நம்மளுடைய வலைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாச்சும் ஒரு சிச்சுவேஷன், குடும்பத்திலேயே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கிரியேட் பண்ணுவான், ஆபீஸ்ல பிரச்சனை கிரியேட் பண்ணுவான். அப்போ நம்ம அந்த கிரியேட் பண்ணும்போது நம்ம மைண்ட் ப்ரெஷர் என்ன அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா கர்த்தருக்கு விரோதமான ஒரு சில விஷயங்களை பண்ணுவோம். கெட்ட வார்த்தைகள் பேசுறது, கையோங்கி அடிக்கிறது, பொய் பேசுறது, பித்தலாட்டம் பண்றது, திருடுறது. ஏதோ நான் குழந்தைங்களுக்காக பண்ணேன், ஏதோ என்னுடைய குடும்பத்திற்காக நான் அப்படி பண்ணிட்டேன், இந்த மாதிரியான ஒரு சென்டிமெண்டா கொண்டு வந்து மக்களை வந்து தாக்கிட்டோம். சோ அது வந்து பாத்தீங்கன்னா என்னதான் நீங்க பண்ண, ஒரு சின்ன பொய் பேசினாலும் அது கர்த்தருக்கு விரோதமான ஒரு விஷயம். பொய்யினால எந்த ஒரு விஷயமும் நம்ம வந்து சாதிக்க கூடாது. ஒரு பொய்யை சொல்லி ஒரு கிறிஸ்தவனை சபைக்கு கூட்டிட்டு வருதே தப்பு. ஒரு பொய்யை சொல்லி ஒரு கிறிஸ்தவனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ள வைக்கிறதே தப்பு. போன வாரம் அது நம்ம வாசிச்சோம், என் பொய்யினாலே அப்படிங்க அது வந்து பாத்தீங்கன்னா கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். சோ இந்த மாதிரியான ஒரு அக்கிரமங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் ஒரு பிரிவை ஏற்படுத்துது. இதோ சொல்ற உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை. நம்ம யோசிப்போம், ஐயோ நான் வந்து தவறு பண்ணிட்டேனே, தெரிஞ்சு ஒரு சில தவறுகள் பண்ணிட்டேனே, நான் இனிமேலும் ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் என்னுடைய விண்ணப்பத்தை கேட்பாரா, அவர் என்னை மன்னிச்சிடுவாரா அப்படிங்கிற நிறைய எண்ணங்கள் நமக்குள்ள தோணும். நான் வேண்டிக் கொள்றது ஏதாச்சும் எனக்கு கிடைக்குமா, ஏன்னா நான் அவருக்கு விரோதமாக பாவம் பண்ணிட்டேன். பாவம் பண்ணதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் ஒரு பிரிவு ஏற்படும். ஆனா அந்த பிரிவை சரி செய்யறதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் நம்மள சும்மா மட்டும் இல்ல, இவன் பாவத்திலே மூழ்கி போடணும், இவன் பாவத்திலே இறந்து போடணும், இவன் என்னை விட்டு பிரிஞ்சே இருக்கணும் அப்படின்னு விடல. அவர் நம்மள எந்த அளவுக்கு அன்பா இருக்கிறார்னா அவருடைய சொந்த மகனை, இப்ப என்னுடைய பையன் ஜோனஸ் இருக்கான், ஒரு தகப்பனா இருந்து அவனை வந்து பாத்தீங்கன்னா நீ போய் மத்தவங்களுக்காக போயிட்டு மறித்து பாப்பா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா சாக்ரிஃபைஸ் பண்ண எல்லாத்துக்கும், அது எல்லா பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா அது ஈஸியா வந்துடாது. மத்தவங்க தப்பு பண்றதுக்கு நீ எதுக்குப்பா நீ போய் மன்னிப்பு கேட்கிற, நீ எதுக்கு போய் இறக்கணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுமா இல்லையா? அதே போலதானே பிதாவாகிய தேவனுக்கு இருக்கும். இப்ப என்னுடைய பையனுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு அடிபட்டுச்சுனாலே நமக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடும். ஆனா பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை நொறுக்க சித்தமான, பாருங்க நொறுக்க, அவர் எந்த ஒரு தப்பும் பண்ணல, பண்ண தப்பு எல்லாமே நாம தான் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் அப்போ இதுல நம்ம என்ன புரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு பிதாவாகிய தேவன் நம்ம மீது அன்பு வைத்திருக்கிறார். நாம ஃபர்ஸ்ட் அவர் இடத்துல அன்பு வைக்கல, அவர் தான் நம்ம இடத்துல முதல்ல அன்பு வைத்தது. சோ நம்மளுடைய அக்கிரமங்கள் தான் நமக்கும் நம்மளுடைய பிதாவுக்கும் ஒரு பிரிவினை உண்டு பண்ணியிருக்கு. அடுத்ததாக கூட நம்ம வந்து வாசிக்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம்
வசனம் 44. யோவான் 8ஆம் அதிகாரம் வசனம் 44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய இச்சையின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அதாவது சாத்தான் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கர்த்தர் இடத்துல வந்து நம்மளை பிரிச்சுட்டு அவனுக்குன்னு ஒரு ராஜ்யம் இருக்கு, புரியுதுங்களா? அவனுக்குன்னு ஒரு ராஜ்யம் இருக்கு. அந்த ராஜ்யத்துல நம்மளை கொண்டு போய் சேர்த்துருவான். சேர்க்கறது மாத்திரம் இல்லாம கடைசி வரைக்கும் அவங்களை அதுலயே அந்த ராஜ்யத்திலே வச்சுக்க ட்ரை பண்ணுவான். நல்லது எதுவுமே அவன் மக்களுடைய மைண்ட்ல ஏத்தாதபடிக்கு. ஒரு உதாரணத்துக்கு, நம்ம மொபைல்ல ரொம்ப நேரம் நோண்டிட்டு இருப்போம். அதுல இருந்து நம்ம வெளியே வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுதான் அவனுடைய கோலே. எங்க நீங்க வந்து படிச்சு லைஃப்ல வாழ்க்கையில முன்னேறிடுவீங்க, எங்க நீங்க வந்து மீதி இருக்கிற நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா மொபைல் நோண்டாம வேதாகமத்தை எடுத்து படிச்சு நித்திய ஜீவனுக்கு போயிடுவோம். எங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா டெய்லியும் 3 வேளை நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு வேதம் வாசிச்சுட்டு பரலோகத்துக்கு போயிடுவீங்களோ, அந்த ஒரு பயத்தினால நம்மள எல்லா விஷயத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மைண்ட சிதறடிக்க பண்றது அவனுடைய வேலை. அவனுக்குன்னு ஒரு ராஜா இருக்கு, அந்த ராஜ்யத்துக்குள்ள நம்மளை வந்து வச்சுட்டு இருக்கான். அதான் இங்க வந்து சொல்றாங்க, நீங்க பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். போன வாரம் கூட நம்ம இதே வசனத்தை வந்து தியானிச்சோம். யோவான் 8ஆம் அதிகாரம் வசனம் 44. உங்கள் பிதாவினுடைய எச்சைகளின்படி செய்ய மனதா இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். சத்திய நம்மிடத்தில் இல்லாதபடியினால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதவமா இருக்கிறபடியா. பாருங்க, அப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் ஆல்ரெடி நம்ம கத்தரை விட்டு பின்வாங்கி வந்துட்டோம். பாவம் செஞ்சதுக்கு பிறகு அவன் வந்து கடைசி வரைக்கும் அந்த பாவத்திலேயே அவனுடைய ராஜ்யத்திலே இருக்க வைப்பான். அதுதான் வந்து சாத்தானுடைய மிகப்பெரிய ஒரு வேலை. அடுத்ததா கூட நம்ம வந்து வாசிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனம் 9. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு நிறுத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் உடம்பிக்க வேண்டும் என்று விரும்பி நம்மே நீதி பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அதாவது இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல கர்த்தருக்குள்ள ஒன்னா பிரவேசிச்சுட்டு இருந்தோம். பிதாவாகிய தேவனிடத்துல ஒன்னா பிரவேசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பாவமானது பிறக்கப்படுது. அந்த பாவத்துல நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணது மட்டும் இல்லாம அந்த பாவத்திலேயே நம்ம மூழ்கி இருக்கும்போது சாத்தானுடைய ஒரு ராஜ்யத்துல நம்ம வந்து மூழ்கி போயிடுறோம். ஒரு ஆத்மா வந்து இப்படி இருக்கு. இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா விக்கிரகாராதனையில வந்து அகப்பட்டுறோம். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நிறைய தப்பு கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை பண்ணி நம்ம ஒரு சாத்தானுடைய ராஜ்யத்துல நம்ம வந்து இருக்கிறோம். கர்த்தர் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்படி விட்டுற மாட்டார். பிதாவாகிய தேவன் நம்மளை வந்து அப்படியே நீங்க கெட்டு போகணும், இவன் வந்து நித்திய ஜீவனே பெறக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு கிடையாது. நமக்கு வேணா அப்படி இருக்கலாம். யார பரலோக ராஜ்யத்துக்கு போறது? பூமியில இருக்கிற வரைக்கும் நான் நல்ல சந்தோஷமா இருக்கலாம், எனக்கு பிடிச்சது நான் பண்ணிட்டு அப்படியே வெந்ததை தின்னுட்டு விதி வந்தா சாகும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. பரலோக ராஜ்யங்கிறது ஒண்ணு இருக்கா இல்லைங்கிறதே இல்ல. நான் பூமியில இருக்கிற வரைக்கும் நான் சந்தோஷமா இருக்கணும், நான் நிம்மதியா இருக்கணும், மத்தவங்க எக்கடி கெட்டு போகணும்னா எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைச்சு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா பிதாவாகிய தேவன் வந்து பாத்தீங்கன்னா யாருமே நரகத்துக்கு போகணும் அப்படிங்கிறது விரும்ப மாட்டார். அதுதான் நம்ம வந்து இங்க வந்து வாசிக்கிறோம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனம் 9. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமா இருமா. கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையின் போது நம்ம எல்லாருமே கிறிஸ்துக்குள்ள மரித்தவங்க உயிரோட இருந்திருப்பாங்க. யார் எல்லாம் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து ரட்சிக்கப்படுவாங்க. இது எல்லாமே கர்த்தர் நமக்கு புதிய ஏற்பாட்டின் காலத்துல கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தமா இருக்கு. அது இன்னும் ஏன் நிறைவேறல அப்படின்னு நம்ம வந்து நினைச்சிட்டு இருப்போம். நிறைய பேர் அதுதான் இப்ப இருக்கிறவங்க எல்லாருமே அதான் எதிர்பார்த்துட்டு இருப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை எப்போ இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம வந்து உன்னிப்பா நம்ம வந்து எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். எந்த நேரத்துல வேணாலும் வரலாம். நாம வந்து ஆயத்தமா இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. அதுதான். ஆனா நிறைய பேர் இன்னும் ரொம்ப தாமதமாயிட்டு இருக்கு, எப்பதான் வருவார் அப்படின்ட்டு நம்ம ஒரு சில பேர் நாம மாத்திரம் வெயிட் பண்ணல. இந்த பூமியில இருக்கிற செடி கொடி மரங்கள் எல்லாமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2வது வருகைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் தாமதிக்கிறார் என்று சிலர் என்கிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல். அதாவது நம்ம கடைசி வரைக்கும் அந்த சாத்தானுடைய ராஜ்யத்துக்குள்ளேயே நம்ம வந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இல்லை. ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று பாருங்க. நான் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம்,
நம்ம எங்க தப்பு பண்ணோம், என்ன எதனால நமக்கு இப்படி ஒரு பிரச்சனை, கர்த்தருடைய கிருபை நமக்கு இல்ல. நம்ம மனம் திரும்ப, நம்ம பண்ண பாவங்களை நம்ம வந்து யோசிச்சு மனம் திரும்ப வேண்டியது அவசியமா இருக்கு. அதான் சொல்ற, மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மே நீடிய பொறுமை உள்ளவரா இருக்கிறார். நிறைய கர்த்தர் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பார், வாய்ப்புகள் நமக்கு தருவார். மனம் திரும்புவதற்கு, ஆவிக்குரிய ரீதியில வளருவதற்கு நேரத்தை நமக்கு கொடுக்கிற. அந்த நேரத்தை நீ எப்படி பயன்படுத்துற? நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்துறியா, இல்லைன்னா தேவையில்லாத காரியங்களுக்கு பயன்படுத்துறியா? சிறு வயதுல நமக்கு வந்து நிறைய நேரங்கள் இருக்கும், சிறு வயதுல நமக்கு நிறைய நேரங்கள் இருக்கும். கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறதுக்கு, எல்லா விஷயமும் பண்றதுக்கு, ஆவிக்குரிய ரீதியில் வளர்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு வயசாகும் போது, நமக்கு கமிட்மெண்ட் அதிகமாயிட்டே இருக்கும் போது நமக்கு நேரம் இருக்காது. அப்ப அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காற்றுள்ள போதே நம்ம தோற்றிருக்கணும் அப்படின்றவங்கள, நமக்கு கர்த்தர் நமக்கு ஞானத்தை அறிவியம் புத்தியை கொடுக்கும் போதே நம்ம வந்து கர்த்தர் இடத்துல சரண்டர் ஆகி ஆவிக்குரிய ரீதியில அதிகமா வளர வேண்டியது அவசியமாக இருக்கு. அது மாத்திரம் இல்லாம எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் வசனம் 23 கூட வாசிக்கலாம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் வசனம் 23. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் வசனம் 23. துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அதாவது துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவா எனக்கு பிரியம். அப்போ நம்ம பிதாவாகிய தேவன் நம்மளை படைச்சிட்டு நமக்கு கஷ்டத்தையும் கொடுத்துட்டாரு, அவருக்கு என்னப்பா, அவர் சந்தோஷமா இருக்க அப்படின்னு தயவு செஞ்சு நினைச்சிடாது. அவருக்கு ஒருவேளை அவருக்கு நான் வந்து பரலோக ராஜ்யம் போகணும் அப்படிங்கிறது விருப்பம் இல்லையா? ஏன் என்ன வந்து தொடர்ந்து தப்பு பண்ண வச்சுக்கிட்டே இருக்கிற? ஏன் என்ன வந்து கெட்ட வார்த்தை பேச வச்சுட்டு இருக்கு? ஏன் என்ன கையோங்க வச்சு, ஏன் என்ன பொய் பேச வச்சுட்டு இருக்கிறார்? ஒருவேளை நான் வந்து பரலோக ராஜ்யம் போகணும்ங்கிற விருப்பம் அவருக்கு கிடையாது. அதுக்கும் இந்த ஒரு வசனம் தான் உதாரணம். அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இது எல்லாமே ஒரு உதாரணம் தான். நம்ம கடைசி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு சாத்தானுடைய அந்த கட்டுகளுக்குள்ளாக நம்ம வந்து பாத்தீங்கன்னா இருந்துடக்கூடாது. சாத்தானுடைய கட்டுக்குள்ள நம்ம வந்து எப்பவுமே இருந்துடக்கூடாது. அதுல இருந்து நம்ம மீண்டு வரணும் தான் அவர் வந்து விருப்பப்படுறாரு. அந்த மீண்டு வருவதற்கு கர்த்தர் கொடுக்கிற விஷயங்கள் என்னன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஒரு வாய்ப்புகள். ஜபம் பண்றதுக்கு, பிரேயர் பண்றதுக்கு, நற்கிரிகளை செய்கிறதுக்கு, தான தர்மம் பண்ணிக்கிறதுக்கு, வேதம் வாசிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அமைத்து கொடுப்பாரு. அந்த வாய்ப்புகள், அந்த நேரத்தை நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்துறோம் அப்படிங்கிறத பொறுத்துதான் இருக்கு எல்லாமே. சரி, அவர் என்னென்ன ஸ்டெப் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒரு ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல கர்த்தரோட சந்தரிச்சிட்டு இருந்த ஒரு ஆத்மா இப்போ வந்து சாத்தானுடைய ஒரு ராஜ்யத்துல இருக்கு. அந்த ராஜ்யத்துல இருந்து, அந்த ஒரு ட்ராப்ல இருந்து அது எப்படி மீண்டு வரணும், எப்படி ரட்சிக்கப்படணும் அப்படிங்கிறத நம்ம வந்து வாசிக்கலாம். ஒரு முதல் படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோமர் 10ஆம் அதிகாரம் வசனம் 17 வாசிக்கலாம். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேள்விப்படும். ரோமர் 10ஆம் அதிகாரம் வசனம் 17. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஒரு நபர் இருக்காரு, இதுக்கு முன்னாடி அவரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பத்தி சுத்தமா தெரியாது. அவர் ஒரு புறஜாதியா இருக்கிறாரு, வேற இந்து மார்க்கத்துல இருந்தா வேற ஒரு தெய்வத்தை வணங்கிட்டு இருக்கிறாரு. அவர் பண்ண வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பத்தி கேள்விப்படணும், அவருடைய வேதத்தை ஃபர்ஸ்ட் தியானிக்கணும். அதான் சொல்றேன், அதெல்லாம் விசுவாசம் அப்படி தியானிச்சா மாத்திரம்தான் விசுவாசங்கிறது நமக்கு வரும். எது உண்மை எது பொய். நான் இவ்வளவு நாள் ஒரு கல்லை வணங்கிட்டு இருந்தேன், ஆனா உண்மையான தேவன் யாரு அப்படிங்கிறது எனக்கு இப்பதான் எனக்கு புரியுது. எப்படி நடக்கும்? வசனத்தை நம்ம வந்து கேள்விப்படணும், சுவிசேஷத்தை நம்ம வந்து கேள்விப்படணும்.
ஆதலால் விசுவாசம் கேள்வினால வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். முதல் படி நம்ம வந்து நம்ம வந்து கேட்கணும். சுவிசேஷத்தை நம்ம வந்து ஃபர்ஸ்டே கேட்கணும். அடுத்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வசனம் 1-4 கூட வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வசனம் 1-4. சகோதரர்களே, நான் உங்களுக்கு கற்பித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதை நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு கற்பித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கைக்கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றவர்கள் உங்கள் விசுவாசம் உள்ளவாய் இருக்கிறது. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து. போதுமானது. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் சொன்னேன்ல, நம்ம வந்து ரட்சிக்கப்படணும் அப்படின்னா கேள்விப்படணும். அது என்ன கேள்விப்படணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 1 கொரிந்தியர் அப்போஸ்தலனாகிய பவுல் அருமையா கொரிந்து சபைக்கு எழுதியிருக்கிறார். அன்றையும் சகோதரர்களே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு சுவிசேஷத்தை ஃபர்ஸ்ட் கேள்விப்படணும். இந்த சுவிசேஷத்தை தான் நான் வந்து போன வாரம் கம்ப்ளீட்டா ஒரு லெசனாவே நடத்துறேன். நம்ம யோசிக்கிறோம், ஏன் இவர் வந்து திடீர்னு சுவிசேஷத்தை நடத்துறாரு அப்படின்னு சொல்லி. அதனுடைய தொடர்ச்சி தான் நான் வந்து இப்போ ரட்சிக்கப்படுவது எப்படி அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழாக நம்ம வந்து இப்போ வந்து வாசிச்சுட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம சுவிசேஷத்துக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. அது என்ன சுவிசேஷம் அப்படின்னு பார்க்கும்போது, நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமா நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவா இருக்குமே. நமக்கு வேற ஒரு சுவிசேஷம் கிடையாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குறித்துதான ஒரு சுவிசேஷம் போன வாரம் வாசிச்சோம். அந்த ஒரு சுவிசேஷத்தை நம்ம வந்து விசுவாசிக்கும் பொழுது, கடைபிடிக்கும் பொழுது நம்ம வந்து ரட்சிப்புக்குள் ஆகணும். வேற ஒரு எந்த ஒரு சுவிசேஷமும் நம்ம வந்து கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கூட நம்ம வந்து தியானிச்சோம். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமான ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி, அதாவது வேத வாக்கியங்கள்னா பழைய ஏற்பாட்டின் காலத்துல எல்லாம் தீர்க்கதரிசிகளை எழுதி வச்சுட்டு போயிருக்காங்கல்ல. சோ அந்த வேத வாக்கியங்களின்படி நாம் நமது பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர் தெழுந்து, இந்த 3 விஷயம் தான் நம்ம வந்து நம்பணும். மறித்தாரு, அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். இதுதான் வந்து முக்கியமான ஒரு சுவிசேஷம். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியமாவே இருந்தது. அது இயேசு கிறிஸ்து மூலியமா வெளியாக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரட்சிக்கப்படுவதுங்கிறது இதுதான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேள்விப்படணும் இந்த சுவிசேஷத்தை. அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வசனம் 6. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வசனம் 6. கேள்விப்பட்டதுக்கு பிறகு நம்ம விசுவாசிக்கணும். இதுதான் உண்மை. இந்த சத்தியத்தை தவிர வேற சத்தியமே கிடையாது. இயேசு கிறிஸ்து இல்லாம நான் வந்து பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது, நித்திய ஜீவனை அடைய முடியாது. எனக்கு எல்லா விதமான ஆசீர்வாதமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலியமா தான் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து விசுவாசிக்கணும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வசனம் 6 படி, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனுக்கு தேடுகிறவன் அவர் உண்மையில் அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலனளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். நிறைய பேர் ஜபம் பண்ணும் போதும் சரி, நிறைய பேர் வந்து விசுவாசம் இல்லாம ஒரு சில விஷயங்களை பண்ணுவாங்க. அப்படி நம்ம பண்ணா அந்த நம்ம கேட்டுக்கொண்ட அந்த விண்ணப்பங்கள் நிறைவேறுமா அப்படிங்கிறது நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். கண்டிப்பா நம்ம ஒரு விஷயம் கேட்கணும்னா கர்த்தர் எனக்கு கொடுப்பார். எனக்கு நல்ல சுகம் பலன் இல்லையா, எனக்கு வியாதியா இருக்கா, பிரச்சனையா இருக்கா, டாக்டர்கள் கைவிரிச்சிட்டாங்களா, கைவிரிச்சுட்டு போட்டோம். கர்த்தர் என் கூட இருக்காரு. நான் அவரிடத்துல விசுவாசிக்கிறேன். இல்லைன்னா நம்ம ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணுவோம், படிப்போம். உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இருப்பாங்க, எனக்கு அந்த அளவுக்கு ஞானம் இல்லை, அந்த அளவுக்கு வாய்ப்பு இல்லை, அப்படி நம்ம நினைச்சா அது நடக்காது. நாம எப்போ ஒரு பாசிட்டிவ் மைண்டோட கர்த்தர் எனக்காக செய்து முடிப்பார், அதுதான் நம்ம கர்த்தர் வந்து எதிர்பார்க்கிறேன். எல்லா டோரும் அடைச்சு போடுறோம், நம்ம எஸ்கேப் ஆகுது. ஆபத்து காலத்துல நீ என்னை நோக்கி கூப்பிடி, நான் உன்னை விடுவிப்பேன் அப்படின்ற, நீ என்னை மகிமைப்படுத்துவான். எல்லா வழியும் அடிச்சு போட்டாலும் கர்த்தர் நமக்காக ஒரு வழியை ஆயத்தப்படுத்துவார். நமக்கு ஏதாச்சும் ஒரு தப்பு நடக்குதா,
நம்ம எதிர்பார்க்கறது நடக்கலையா? நான் எவ்வளவோ விசுவாசம் வைத்திருந்தேன் பிரதர், விசுவாசத்தோட நான் ஜெபிச்சேன், ஆனா அப்படி இருந்தோம் நான் கேட்டது கிடைக்கல அப்படின்னா அதை காட்டிலும் கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய காரியத்தை, ஒரு பெரிய விஷயத்தை நமக்காக வைத்திருக்கிறார். நீ சின்ன விஷயத்துக்கு ஆசைப்பட்டு கேட்டப்பா, நான் உனக்காக ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை, நீ எதிர்பார்க்காததை விட நான் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நான் உனக்கு வந்து வைத்திருக்கிறேன். அதற்காக தான் நான் நீ கேட்ட அந்த ஒரு விண்ணப்பத்தை நான் வந்து தவிர்த்து போட்டேன். அதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நான் உனக்கு கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ண, அதனால நீ பொறுமையா இரு அப்படின்ற அதற்காகவே நம்ம வந்து பாத்தீங்கன்னா விசுவாசத்தை இழக்கக்கூடாது. பாருங்க, தாவீதுடைய மகன் வந்து பத்சபேல் இடத்துல தப்பா பிறந்த ஒரு மகன் வந்து இறந்து போறாரு. அந்த இறந்து போறதுக்கு முன்னாடி வரைக்கும் தாவீது வந்து ரொம்ப அழுது விசுவாசத்தோட ஜெபிச்ச, கர்த்தர் அடிச்சார் அந்த குழந்தைய. என்னங்க நான் உங்களிடத்துல அந்த அளவுக்கு நான் ஜெபிச்சனே, இருந்தாலும் நீங்க வந்து எனக்கு குழந்தைய அடிச்சு போட்டீங்களே அப்படின்ட்டு அவர் வந்து தாவீது ஒரு வார்த்தை கூட சொல்லு. அவருடைய காதல அவருடைய மகன் இறந்துட்டான் அப்படின்னு சொன்ன அந்த செய்தியை கேட்ட அடுத்த செகண்டே கண்ணீர் எல்லாத்தையும் தொடச்சிட்டு சாப்பிட ஆரம்பிச்சார். கூட இருக்கிறவங்க கேட்கறாங்க, என்னங்க நீங்க வந்து இவ்வளவு நேரம் உங்களுடைய மகனுக்காக அழுது புலம்பி ஜெபிச்சுட்டு இருந்தீங்க, இப்போ உங்க மகன் இறந்துட்டான் சொல்லிட்டு செய்தி கேட்ட உடனே கண்ணீர் எல்லாத்தையும் தொடச்சிட்டு நீங்க பாட்டு சாப்பிட ஆரம்பிச்சீங்க இவ்வளவு நாள் சாப்பிடாம. ஆமாங்க, நம்ம இடத்துல என்ன இருக்கு? இதுதான் கர்த்தருக்கு சித்தம். கர்த்தருடைய சித்தம் என்னவோ அதுதான் நிறைவேறும். அப்ப நம்ம பண்ண வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, எல்லாமே நம்ம கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துணும். அவர் நமக்கு என்ன பண்ணாலும் அது அவர் நம்மளுடைய நல்லதுக்காக தான் பண்றாரு அப்படிங்கிறது நம்ம வந்து எப்போ புரிந்து கொள்கிறோமோ, புரிந்து கொண்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வருகிற எல்லா பிரச்சனைகள் சோதனைகள் இருந்து நம்ம ஈஸியா முன்னேறிடலாம். கவலை முக்கியமா நமக்கு கவலை இருக்காது. ஓகே, நான் கேட்டது நடக்கல, ஒருவேளை கர்த்தர் இதை விட எனக்கு ஒரு பெரிய நல்ல ஒரு காரியங்களை வைத்திருக்கிறார், நான் அவரிடத்துக்கு தொடர்ந்து விசுவாசமா இருக்கேன், அதுதான் விசுவாசம். அப்ப இரண்டாவது படி, ஃபர்ஸ்ட் வந்து கேள்விப்படுதல், அடுத்தது இரண்டாவது வந்து விசுவாசிக்கிறது, மூணாவது என்னன்னு பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் வசனம் 30. ரட்சிக்கப்படுவதற்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் வசனம் 30. அறியாமை இந்த காலங்களில் தேவன் காணாதவர் போலிருந்தார், இப்பொழுதோ மனதிருக்க வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கேள்விப்பட்டுட்டோம், விசுவிசேஷன் அப்படிங்கறது கேள்விப்பட்டுட்டோம். அடுத்தது விசுவாசிச்சுட்டோம். விசுவாசிச்ச பிறகு அடுத்தது வந்து நம்ம பண்ண வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா மனம் திரும்புதல். இங்கிலீஷ்ல ரிப்பன்டன்ஸ் சொல்லுவாங்க. நான் இவ்வளவு நாள் எவ்வளவு பாவங்கள் செஞ்சுட்டேன், விக்கிரகாராதனையில மூழ்கி இருந்தேன், ஏதோ யார் உண்மையான கடவுள், யார் உண்மையான தேவன் அப்படிங்கறத நான் வந்து புரிந்து கொள்ளாம ஒரு கல்வியோ விக்கிரகத்தையும் நான் வந்து வணங்கிட்டு இருந்தேன். உலக மக்கள் போற ரூட்லயே நான் வந்து போயிட்டு இருந்தேன். எனக்கு எது நிச்சயமான ஒரு விஷயம், எனக்கு வந்து எதுலையுமே எனக்கு சாட்டிஸ்பாக்சன் இல்லை. நான் ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறேன், ஆனா எனக்கு அதுல கொஞ்சம் தூரம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதுக்கப்புறம் நான் போயிடுவேன். ஆனா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வேதம். அவர் இடத்துல நம்ம கிட்டி போய் சேரும், ஊழியம் பண்றது, மனந்தரம் முக்கியமா. நம்மளுடைய தவறுகளை நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நான் பண்றது கரெக்ட், மத்தவங்க பண்றது தப்பு, நான் பேசுறது கரெக்ட், நான் மத்தவங்க பேசுறது தப்பு அப்படின்னு நம்மளே நினைச்சிட்டு. ஆனா நாம என்ன தப்பு பண்றோம் அப்படிங்கிறது உணர மாட்டோம். நம்ம பண்றது கரெக்டா தப்புங்கிறது நம்ம உணர மாட்டோம். அப்ப நம்ம மனம் திரும்பணும். கர்த்தர் அதான் எதிர்பார்க்கிறேன். அவன் வந்து மனம் திரும்புறானா அப்படிங்கிறத கர்த்தரை எதிர்பார்க்க. ஃபர்ஸ்ட் மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா மனம் திரும்புது. நம்மளுடைய பாவங்களில இருந்து, நம்மளுடைய பேசுற வார்த்தையில இருந்து, நம்ம பேசுற வார்த்தைக்கு கூட நம்ம வந்து கர்த்தர் இடத்துல கணக்கு ஒப்புவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. நம்ம ஏதோ சும்மா விளையாட்டுக்கு பேசிட்டேன், சும்மா கிண்டலுக்கு பேசிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இருதயத்தின் நிறைவினால வாய் பேசும் அப்படின்ட்டு நம்ம வேதாகத்துல நம்ம வந்து வாசிட்டோம். நம்ம பொய் பேசுறது கூட வந்து பாத்தீங்கன்னா சின்ன பொய் பெரிய பொய்னாலே பொய் தான். அதுல என்ன சின்ன பொய் பெரிய பொய், விளையாட்டுக்கு சொல்ல அப்படி கிடையாது. பொய் நம்ம பேசக்கூடாது, உள்ளத இருக்கிறபடி நம்ம வந்து பேசணுட்டு நம்ம வேதாகமத்தில் வாசிக்கணும் இல்லை. அப்ப நம்ம வந்து நம்ம பாவங்கள்ல இருந்து நம்ம மனதிரும்பும். அடுத்தது ரோமர் 10ஆம் அதிகாரம் வசனம் 9 கூட வாசிக்கலாம். ரோமர் 10ஆம் அதிகாரம். என்னவென்றால் கர்த்தராக இயேசுவை நீங்கள் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மருத்துவரிலிருந்து எழுப்பினார் என்று இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவார். இது வந்து 4வது ஸ்டெப், அறிக்கையிடுதல்.
ரட்சிக்கப்படுவதற்கு நம்ம பண்ண வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள்ல இது ஒன்று. 4வது ஸ்டெப் அறிக்கையிடு. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன். எல்லாருமே இங்க ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் இந்த ஒரு வாக்கியத்தை, இந்த வாக்கியமும் வெறும் ஒரு வேர்டிங்கா மட்டும் சொல்லாம நம்ம அது மனசளவுல நம்ம வந்து உணரணும், புரிந்துக்கணும். அதுதான் சொல்றாரு, வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவார். யாரெல்லாம் நம்ம வந்து விசுவாசிக்கிறீங்கன்னா, யூத மக்கள் வந்து இது விசுவாசிக்கல. இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துனுடைய சடலத்தை சீஷர்கள் திருடிட்டு போயிட்டாங்க. திருடிட்டு போயிட்டு அவர் வந்து உயிர் தெழுந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மக்களிடத்துல பொய்யான பிரசங்கத்தை பண்றாங்கன்னு சொல்லிட்டு இந்த வேத பாரகர்கள் பரிசேயர் சதிசேயர்களும் வந்து பிளான் பண்ணி மக்களிடத்துல பொய்யான ஒரு உபதேசத்தை பிரசங்கிச்சுட்டாங்க. அப்போஸ்தலர்கள்லாம் வந்துதான் வந்து பாத்தீங்கன்னா சத்தியத்தை வந்து சொல்றாங்க. நாமளும் அந்த சத்தியத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும், விசுவாசிக்கணும், மனம் திரும்பணும். மனம் திரும்புதல் மாத்திரம் இல்லாம அடுத்தது அறிக்கையிடும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் வாயினாலே அறிக்கை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் எனக்கு எல்லாமே. அவர் இல்லாம என்னால வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே எதையுமே என்னால சாதிக்க முடியாது. அது பூமிக்குரிய காரியங்களா இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய காரியங்களா இருந்தாலும் சரி, எல்லா நேரத்திலையும் நம்ம வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்றதுக்கு நம்ம வந்து கூச்சப்படக்கூடாது. மத்தவங்க என்ன சொல்லுவாங்களோ, எது சொல்லுவாங்களோ, தப்பா நினைச்சிடுவாங்க. கவலைப்படாதீங்க. நீங்க யாரு குறிச்சு சொல்றீங்க? உங்களை குறிச்சு நீங்களே பெருமை பேசுறீங்களா? இல்ல, நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ குறித்து தானே சொல்றீங்க. நாம வந்து மத்தவங்க இடத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ அறிக்கையிடும் பொழுது, அவர் குறித்து சாட்சி சொல்லும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிதாவாகிய தேவன் இடத்துல நம்மளை பத்தி எடுத்து சொல்றார். இப்படிப்பட்ட ஒரு ஆத்மா என்னை குறித்து பூமியில சாட்சி சொல்றாங்க. அப்போ அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை குறித்து பிதாவின் இடத்துல பேசுவார். அடுத்தது வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் வசனம் 37. அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் வசனம் 37. அதற்கு பிலிப்பு, நீ முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடையில்லை என்றான். அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி. பாருங்க, இப்போ நம்ம 4வது ஒரு ஸ்டெப் சொன்னோம் பாத்தீங்களா, ரட்சிக்கப்படுவதற்கு என்ன பண்ணணும்? அறிக்கையிடணும். இங்க வந்து சொல்றாரு பாருங்க, ஒரு அப்பொழுது பிலிப்பு பேச துணிகி 37வது வசனம். அதற்கு பிலிப்பு முழு இதயத்தோடு விசுவாசித்தால் தடையில்லை என்றான். அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன். இதுதான் வந்து அறிக்கையிடுதல். இந்த ஒரு மந்திரி வந்து ஞானஸ்நானம் எடுக்கிற பிலிப்பின் இடத்துல, அந்த ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்பாக அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அறிக்கையிடு. என்ன அறிக்கையிட்ட? இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன். வாயினால அறிக்கையிட்டு இருதயத்துல நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து நம்பணும். ஓகே, இது வந்து 4வது ஒரு ஸ்டெப். 5வது ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஞானஸ்நானம். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் வசனம் 38. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் வசனம் 38. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் வளர்ந்திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கேட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவி வரத்தை பெறுவீர்கள். பாருங்க, நம்ம வந்து பாவ மன்னிப்புக்கென்று நம்ம வந்து ஞானஸ்நானம் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கு. யோவான் ஸ்நானங்கள் கொடுத்த ஞானஸ்நானம் வேற. இயேசு கிறிஸ்து மூலியமா இந்த ஞானஸ்நானம் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு ஞானம், அதாவது பாவ மன்னிப்புக்கு உண்டான ஞானஸ்நானம், இதுதான் நம்ம வந்து கொடுக்கணும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த தெளித்தல் ஞானஸ்நானம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அப்படி கிடையவே கிடையாது. மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது உடம்பு நம்ம உச்சம் தலை முதல் பாதம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அடக்கம் பண்ண போறோம். அந்த தண்ணி முழுகும் பொழுது நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூடவே நம்ம வந்து அடக்கம் பண்ண போறோம். எழுந்திருக்கும் பொழுது நம்ம புது சிருஷ்டியா நம்ம வந்து எழுந்தோம். பழையவைகள் ஒளிந்தன எல்லாம் புதிது. நம்மளுடைய பெயரும் வந்து பாத்தீங்கன்னா ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு பிறகு ஜீவ புஸ்தகத்துல எழுதும். அப்ப நம்ம ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்பாக கேள்விப்படணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கேள்விப்படணும்.
விசுவாசிக்கணும். மூணாவது என்ன சொன்ன? மூணாவது வந்து பாத்தீங்கன்னா மனம் திரும்பணும். நாலாவது அறிக்கையிடும். ஐந்தாவது அதுக்கு பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா ஞானஸ்நானம் எடுக்கும். இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆத்மா ஒரு சாத்தானு கிட்ட இருக்கிற அந்த ராஜ்யத்துல இருந்து திரும்பவும் பிதாவாகிய தேவனிடத்துல கிட்டி சேர்றதுக்கு ஒரு படிகள். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தேவனிடத்துல இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாவம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சாத்தானுடைய ஒரு ராஜ்யத்துக்கு வந்துட்டோம். திரும்பவும் இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா இப்போ நான் சொன்ன அந்த 5 ஸ்டெப் பண்ணா மாத்திரம்தான் திரும்பவும் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். ரோமர் 6ஆம் அதிகாரம் வசனம் 3-4. ரோமர் 6ஆம் அதிகாரம் வசனம் 3-4. கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறார். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தவர்களிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன்களோடாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானத்திலே கிறிஸ்துவோட கூட அடக்கப்பட்டோம். பாருங்க, நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல அதான் தெளிப்பு ஞானஸ்நானம். ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஞானஸ்நானம் எடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் வந்து ஒரு ஞானஸ்நானமே கிடையாது. அடக்கம் பண்ணப்படணும், ஃபுல்லா நம்ம வந்து மூழ்கிடும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உண்மையான ஒரு ஞானஸ்நானமா இருக்கு. அதான் கிறிஸ்து இயேசுக்குள்ளான ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதே அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்ததிலிருந்து எழுப்பப்பட்டது போல பாருங்க, நாமும் புதிதான ஜீவனுக்குள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்திலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். பாருங்க, இது பேப்டிசம்ங்கிறத வந்து பாத்தீங்கன்னா சும்மா மற்ற இடத்துல எல்லாம் பண்ற மாதிரி நம்ம வந்து பண்ணக்கூடாது. அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கிறது. கடைசியா ஒரே ஒரு வசனம் வாசி நான் வந்து முடிச்சிடுறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் வசனம் 47. தேவனை குறித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொண்டு வந்தார். பாருங்க, இதுதான் கடைசி. இப்படி நான் ஒரு 5 ஸ்டெப் சொன்னேன் பாத்தீங்கன்னா, அந்த 5 ஸ்டெப் பண்ணதுக்கு பிறகு கர்த்தர் நம்ம எல்லாரையும் சபையில சேர்த்திருக்கார். இந்த சபையில தான் நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ள முடியும். கிறிஸ்து நமக்கு சபை தலையா இருக்கிற சபையில இருக்கிற நம்ம எல்லாருமே நம்ம வந்து அவையங்கள நம்ம வந்து இருக்கோம். தேவனை அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் வசனம் 47. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். பாருங்க, நம்ம ஒரு காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா சாத்தானுடைய ராஜ்யத்துல அடிமைகளை நம்ம வந்து இருந்திருக்கிறோம். அந்த அடிமையில இருந்து நம்மளை மீட்டெடுக்கிறதுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் இந்த பூமிக்கு அனுப்பி பாடுபட வச்சார். இப்ப நான் ஒரு 5 ஸ்டெப் சொன்னேன். இந்த 5 ஸ்டெப் நம்ம வந்து பண்ணாலே நம்ம வந்து ரட்சிக்கப்படும். ஓகேங்க பிரதர், நான் வந்து ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நான் பரலோக ராஜ்யத்துக்கு போயிடுவேன்னா அது போக முடியாது. அவ்வளவு சீக்கிரம் கிடையாது, ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. நான் வந்து ஒரு புறஜாதினா இருக்கும் பொழுது எனக்கு இந்த கஷ்டம் என் வாழ்க்கையில நான் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டது இல்லைங்க. நான் எப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனோ, எப்போ நான் ஞானஸ்நானம் எடுத்தனோ, எனக்கு அப்போத்துல இருந்து தான் பிரதர் இப்படி இந்த அளவுக்கு கஷ்டம் வருது. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துக்குள்ள வர்றதே இந்த பூமிக்குரிய ரீதியில எனக்கு ஏதாச்சும் ஒரு ஆதாயம் கிடைக்கும், பூமிக்குரிய ரீதியில ஏதாச்சும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு விஷயம் கிடைக்கும். நம்ம ஆசீர்வாதங்கிறது என்னங்கிறது நம்ம ஒரு விஷயத்துமே ஒரு பாடமே நம்ம எடுத்தோம். பூமிக்குரிய ரீதியில நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் அது வந்து நிரந்தரமே கிடையாது. நம்ம எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்னன்னா நித்தியமான ஒரு ஆசீர்வாதம். ஆவியில கர்த்தர் நமக்கு சகல விதமான ஆசீர்வாதத்தினால நிரப்பி இருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை பெரும்படிதான் நம்ம வந்து ரட்சிக்கப்படணும். எல்லா விஷயங்களும் நம்ம பண்ணணும். இது நம்ம வந்து பாத்தீங்கன்னா பரலோக ராஜ்யங்கிறது ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. அதற்காக நம்ம கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு இந்த மாதிரி பாடுகளை சகிச்சாதான் நம்ம வந்து அப்படிப்பட்ட ஒரு நித்தியமான ஆசீர்வாதத்தை நம்ம வந்து பெற முடியும் வாழ்க்கையில. அதற்காக உங்க கர்த்தர் வந்து அந்த கஷ்டத்திலேயே விட்டுருவாரு, நீ கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு கிடையாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்ற, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்.
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். நம்மளுக்கு வாழ்க்கையில் என்ன தெரியுமா, நான் போனதுக்கு பிறகு நான் எனக்காக எதையும் நான் வந்து சேர்த்து வைக்கணும்னு நான் ஆசைப்படல. நான் என்னுடைய பிள்ளைகளுக்காக, அவர்களுடைய எதிர்காலத்துக்கு தான் நான் பாக்குறேன். இல்ல, என்னுடைய அப்பா அம்மா நல்லா இருக்கணும், என் குடும்பத்தார் நல்லா இருக்கணும், அவங்களுக்காக தான் நான் வந்து பிரயாசப்படுறேன். பிரயாசப்படுறது தப்பு இல்லை. ஆனா அதற்காக நம்ம வந்து பாத்தீங்கன்னா தேவனை விட்டு பின்வாங்கி அதற்காக நம்ம வந்து முக்கியமா நம்ம ஓடுறோம் பாருங்க, அதுதான் தப்பு. ஏன்னா இந்த உலகத்துல இந்த மற்ற மிருகங்கள்லாம் நீங்க பார்க்கும்பொழுது அதுங்க நம்மள மாதிரி ஓடி போய் உழைக்கிறதும் கிடையாது, அறுவடை பண்றதும் கிடையாது, எதுவுமே விதைக்கிறதும் கிடையாது. இருந்தாலும் பிதாவாகிய தேவன் 3 வேளை அதுக்கு அந்த அப்படிப்பட்ட மிருகங்களுக்கு போஷிக்கும் பொழுது நம்மளை போஷிக்க மாட்டாரா? நமக்கு நம்மளுடைய தேவைகளை அவர் சந்திக்க மாட்டாரா? அவர் நம்மளிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது என்னது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் தானே எதிர்பார்க்கிறேன். நாளைய குறித்து நீங்க கவலைப்படாதீங்க, நாளைய தினம் அதுக்கு உண்டான ஒரு விஷயத்த குறித்து கவலைப்பட அப்படின்ற அன்னைக்கு பாடு போதும். இன்னைக்கு எனக்கு 3 வேளை சாப்பாடு கொடுங்க பிதாவே, இன்னைக்கு எனக்கு நேரிடுகிற எல்லா பிரச்சனையில இருந்து தயவு செஞ்சு நான் விலைக்கு காத்துருங்க, இது போதும். கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த விசுவாசத்தோட ஜெபிச்சோம்னா நாம என்னதான் வந்து ரோட்ல நல்லா போனாலும் ஒரு சில பேர் எதிர்க்க வரவங்க தப்பா வருவாங்க, அதனால ஏதாவது பிரச்சனை, அந்த பிரச்சனையில இருந்து கூட கர்த்தர் நம்மளை விலக்கி காப்பான். நம்ம கண்ணுக்கு தெரியாது, நம்ம கூட நமக்குன்னு ஒரு தேவதூதர்களை கர்த்தர் வைத்திருப்பார், நம்ம கண்ணுக்கு தெரியாது, நம்ம கூடவே இருப்பாங்க. கர்த்தருடைய கிருபை அவருடைய இரக்கம் நம்ம கூடவே இருக்கும். என்னுடைய தாசனுக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் வராதபடிக்கு கர்த்தர் வந்து நம்மளை வழி நடத்தும். நான் மரண இருளே பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படி தேவரீர் என்னோடு கூடி இருக்கிறது, உம்மோது கோடு உம்மோது தடி மன்னித்து. அப்ப தாவீதின் இடத்துல இருந்த அதே தேவன் நம்ம இடத்துல இருக்கிறார். தாவீது வந்து தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றபடி நடந்து கொண்டான். நாம அந்தபடி நடந்து கொள்கிறோமா? கர்த்தர் என் இடத்துல இருப்பாரா? விசுவாசிக்கணும். கண்டிப்பா நான் அந்த அளவுக்கு அக்கிரமம் பண்ணியிருக்கேன், பாவங்கள் பண்ணிருக்கு. நம்மளை நாம தாழ்த்தும் போது கர்த்தர் நம்மளை உயர்த்தக்கூடியவராக இருக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு சீக்ரெட். ஈஸியா நிறைய பேர் அதை வாசிப்பாங்கன்னு புரிந்து கொள்ள மாட்டாங்க. கர்த்தருக்கு முன்பாக யார் யாரெல்லாம் தாழ்ந்து நடக்கிறீங்க, நான் ஒண்ணுமே இல்லை, நான் ஒரு புழு, ஒரு அற்பமா அவர் காலில் கிடைக்கிற ஒரு தூசிக்கு கூட நான் வந்து சமணம் கிடையாது. அப்படி நம்ம நினைக்கும் போது கர்த்தர் ஆட்டோமேட்டிக்கா நம்ம உயர்த்தும். இல்ல, இதெல்லாம் என்னாலதான் உண்டாச்சு, நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், நான் தான் ரொம்ப பிரயாசப்பட்டேன், இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். நிறைய பேர் அவங்களை வந்து ரெகக்னைஸ் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க. இவரெல்லாம் தான் நடந்தது, அவரால் தான் நடந்தது, கர்த்தரால நடந்தது அப்படிங்கறது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் கொடுக்கும். இது நான் கொடுத்த சுகம் கிடையாது, கர்த்தர் இடத்துல நான் ஜெபிச்சேன், அதனால கர்த்தர் கொடுத்தேன். நீங்க கர்த்தருக்கு நன்றி சொல்லு. கர்த்தரை முன்னிலைப்படுத்தும் பொழுது நாம தாழ்ந்து போகும்பொழுது கர்த்தர் ஆட்டோமேட்டிக்கா நம்மளை உலக மக்கள் எல்லாரும் முன்னாடியும் நம்மளை வந்து உயர்த்தக்கூடியவர். சீக்ரெட் தான். இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆத்மா கர்த்தரிடத்துல இருந்து எப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த சாத்தானுடைய ராஜ்யத்துக்கு போறான், அந்த சாத்தானுடைய ராஜ்யத்துல இருந்து அவனுடைய இடத்துல இருந்து திரும்பவும் எப்படி கர்த்தரிடத்துல போய் சேர்றான், எப்படி ரட்சிக்கப்படுவது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து தியானித்தோம். நாம எந்த ஸ்டேஜ்ல இருக்கோம் அப்படிங்கறத நம்ம வந்து புரிந்து கொள்ளணும். அந்த ஸ்டேஜ்ல இருந்து நம்ம வந்து கர்த்தரிடத்துக்கு போறதுக்கு நம்ம வந்து பிரயாசப்படணும். பொறுமையை கேட்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி. கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்.